முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முகுந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பனனுங்க, இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலயும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் சிதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. அப்பா! மீனா உடனே அங்கிருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க. நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அத செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா, நீ சொல்லு. உனக்கு சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏய் சூடா இருக்கு.
ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விற்கும்ல. ஆ, நிச்சயமா இது நெருப்ப போல பரவும். இதை கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆ, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. குடியா தன்னுடைய தம்பி போலு அப்புறம் அவரோட மனைவி ரம்பா வீட்ல இருந்தா. போலுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருந்தது. அப்புறம் ரம்பா ரொம்ப தீயவளானவ, அப்புறம் ஏமாற்றும் சுபாவம் உள்ளவ. ஒரு நாள் ரம்பா போலு கிட்ட தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அட என்னங்க இது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே போய்கிட்டு இருக்கோம்? நீ என்ன சொல்ல வர ரம்பா? உங்களுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, பேசி என்ன பிரயோஜனம்? அட சொல்லுன்றல, உனக்காக நான் எதை வேணும்னாலும் செய்ய ரெடியா இருக்கேன் ரம்பா. அப்படியா? எது வேணாலுமா? எதுவா இருந்தாலும் செய்வேன். அப்போ உங்க அக்காவுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. இதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? உங்க அக்காவை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? அட ரம்பா, ஆனா குடியா அக்கா உன்னை விட அதிகமான வேலை செய்யறாங்களே. போலு ரம்பாவோட கோவத்தை பார்த்து அவ காதுல போய் மெல்லமா ஏதோ சொன்னாரு. உனக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட அப்பா பாதி சொத்தை குடியாவோட பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, அவங்க போனதுக்கு அப்புறமா குடியாவுக்கு உரிமை கிடைக்காதுன்னு நினைச்சிருக்காரு. அப்புறம் பிரச்சனைகளும் வரும். அதனாலதான் நிலத்தையும் சொத்துகளையும் முதல்லயே பிரிச்சு வச்சுட்டாரு. அதனால பாதி வீட்டுல அக்காவுக்கு தான் உரிமை இருக்கு. அதனால அவங்கள பத்தி இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பேசாத. இங்க பாருங்க, நீங்க இப்பதான் சொன்னீங்க நீங்க எனக்கு எது வேணாலும் செய்வேன்னு, அப்படிதானே? நான் சொன்னேன்தான். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? சரி சொல்றேன். ரம்பா போலுவோட காதுல சில விஷயங்களை சொன்னான். அப்புறம் போலு அதிர்ந்து போயிட்டான். ரம்பா மெல்லமா சிரிச்சா. அப்புறம் போலு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலுவும் ரம்பாவும் குடியாவோட ரூமுக்கு போனாங்க. குடியா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தா. ரம்பா சிரிச்ச முகத்தோட சொன்னா, கொடுங்க அக்கா, நான் வெட்டி கொடுக்கறேன். வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும், நானே வெட்டிக்கிறேன். என்ன விஷயம்? இப்பெல்லாம் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. அது அக்கா, நான் ஒரு புது பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரம்பாவோட அப்பாவும் இப்போ சிட்டியில் இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணா அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படியா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் போலு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் உன் அக்காவை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? ஆமாங்க அக்கா, அதுவும் ஒரு விஷயம்தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பயந்து போய் சொல்ல மாட்டேங்கிறாரு.
நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். குடியா போலு கவலையா இருக்கிறத பார்த்துட்டு ரம்பா கேட்டா, சரி என்ன பிரச்சனை அத நீயே சொல்லு ரம்பா. பிரச்சனை என்னன்னா இவர்கிட்ட மூலதனத்தை முழுமையா இவரால ஏற்பாடு பண்ண முடியல. இவர் யோசிக்கிறது என்னன்னா மூலதனத்துக்கு தன்னோட நிலத்தை விற்கலான்னு. ஆனா அது முடியல அக்கா. அப்படியா? அப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம் குறையுது? இப்போதைக்கு இவரால பாதி பணத்தை தான் சேகரிக்க முடிஞ்சது. என்னோட பேர்ல கூட அப்பா அந்த அளவுக்கு தான் நிலம் எழுதி வச்சிருக்காரு. அவர் கொடுத்த நிலத்தை விற்கணுன்ற விருப்பம் எனக்கு கிடையாது. போலுவுக்கு அது உதவியா இருக்கும்னா எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ரொம்ப வெற்றி அடைஞ்சதுனால சந்தோஷப்பட ஆரம்பிச்சா. அப்புறம் கணவன் மனைவி 2 பேரும் குடியாவோட சைனை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள்ல அவங்க நிலத்தை எல்லாத்தையுமே வித்துட்டாங்க. 1 வாரம் கடந்துடுச்சு. அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் ட்ரெயின்ல புறப்பட்டு நகரத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் நான் சிட்டிக்கு போனதே கிடையாது. அப்பா தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என்னைக்காவது கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம் அக்கா, அதனால தானே நம்ம நகரத்துக்கு போகிறோம். அதனால அப்பாவோட ஆசையும் இப்போ நிறைவேறிடுமே. போலு, நீ என்ன உன் கூட கூட்டிட்டு வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. நான் தனியா இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஐயோ அக்கா, உங்கனால தானே நகரத்துக்கு வரதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. அப்புறம் இவரோட தொழிலுக்கும் தான். இத கூட நான் செய்யலன்னா எப்படி ரம்பா? பேசிக்கிட்டே இருந்ததுல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் ஒரு ஸ்டேஷன்ல போய் இறங்கினாங்க. போலு, ரம்பா அப்புறம் குடியா கூட ஒரு ஸ்டேஷன்ல இறங்கினான். நாம சிட்டிக்கு வந்துட்டோமா போலு? ஆமாம் அக்கா, நாம வந்துட்டோம். எனக்கு ரொம்பவே பசிக்குது. என்ன ரம்பா? ஆமாங்க, ரொம்பவே பசிக்குது. அங்க பாருங்க, அது சமோசா கடைன்னு நினைக்கிறேன். நான் அதை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நான் அங்கதான் சாப்பிடணும். அப்படின்னா சரி, நீங்க போய் லைன்ல நின்னு சமோசா வாங்கிட்டு வாங்க. சரி, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். போலுவும் ரம்பாவும் ட்ரெயின்ல போய் உட்காந்துட்டாங்க. குடியா சமோசா வாங்கறதுக்காக போய் லைன்ல நின்னா. ரம்பா, இது உண்மையா சரியா வருமா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இப்படிதான் விடுதலை கிடைக்கும். நீங்க அமைதியா உட்காருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உண்மையிலேயே ரம்பாவும் போலுவும் குடியாவை அதே இடத்துல விட்டுட்டு போறதுக்கான முடிவுல இருந்தாங்க. ஏன்னா பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா குடியா அவங்களுக்கு சுமையா தெரிஞ்சா. கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்ப குடியா சமோசாவை வாங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் திரும்பி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவங்க 2 பேரும் எப்ப வருவாங்கன்னு தெரியல. சமோசா வேற ஆறிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும், இன்னைக்கு போலு வரட்டும், அவனை பயங்கரமா திட்ட போறேன். பாவம் அந்த குடியா சின்ன வயசுல இருந்து போலு கிட்ட ரொம்ப அன்பா இருந்தா. ஆனா போலு அவளோட கூட பிறந்த தம்பி கிடையாது. ஆனா இன்னைக்கு அதே போலு ரயில்வே ஸ்டேஷன்ல அவளை தனியா விட்டுட்டான். ரொம்ப நேரம் கடந்துடுச்சு. இப்ப இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு. குடியா அவசர அவசரமா எழுந்தா. அப்புறம் அங்க பக்கத்துல இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட விசாரிச்சா. மாஸ்டர் சார், என் கூட என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வந்திருந்தாங்க. பல மணி நேரமா நான் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க இது வரைக்கும் வரவே இல்லை. அப்படியா? இங்க பாருமா, இது வரைக்கும் இங்க பிரச்சனை நடந்ததே இல்லை. ஆனா எனக்கு இதை சொல்றதுக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது என்னன்னா, அவங்க 2 பேரும் உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் போலு கண்டிப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். நான் அவனுக்காக இந்த சமோசாவை வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அவன் இது வரைக்கும் வரவே இல்லை. இங்க பாருமா, நான் பல வருஷங்களா இங்க ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கேன். அப்புறம் நான் இந்த மாதிரி பல சம்பவங்கள் பார்த்துருக்கேன். ஒருவேளை அவங்க உன்னை மறந்து விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போயிருப்பாங்க. குடியா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சா. அவ இந்த விஷயத்த அவளால நம்பவே முடியல. போலு தனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்வானான்னு அவளால நம்ப முடியல. எனக்கு உறுதியா தோணுதுமா, அவங்க 2 பேரும் உன்னை இங்க விட்டுட்டு தான் போயிருக்காங்க. போலு, ரம்பா. 2 நாள் ஆயிடுச்சு. குடியா பாவம் எதுவுமே சாப்பிடல. அவளோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் அவளுடைய இந்த நிலைய பார்த்துட்டு அவளுக்காக பேல்புரி வாங்கிக்கிட்டு வந்தாரு. இங்க பாருமா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு உன்னோட வயசு தான் இருக்கும். ஆனா அவ சின்ன வயசுலயே தொலைஞ்சிட்டா. நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. நீ ஒரு வேலை பண்ணு, என்னோட வீட்டுக்கு வந்துடு. அப்புறம் இந்தா ரொம்பவே அற்புதமான ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுமா. எனக்கு மனசே சரியில்லை மாஸ்டர் சார். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருமா, கொஞ்சமா சாப்பிடு. என்னோட மனைவி ரொம்பவே சுவையா சாப்பாடு செய்வா. நீ இப்படியே இங்க ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாதுமா.
குடியாவோட கண்கள் அழுது கண்ணீரே வறண்டு போச்சு. அப்புறம் அவளுக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த பேல்புரிய சாப்பிட்ட உடனே அவ மனசுக்கு நல்லதா இருந்தது. நல்லா இருக்கு. சரி வாமா, இப்போ வீட்டுக்கு போகலாம். நான் என்னோட மனைவி கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன். அவ கண்டிப்பா உனக்காக ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா. குடியா ஸ்டேஷன் மாஸ்டரோட வீட்டுக்கு போனா. அவ அவர்கிட்டயும் அவரோட மனைவி கிட்டயும் சொன்னா, இந்த வீட்ல உங்களுக்கு எந்த பணமும் கொடுக்காம சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க மாஸ்டர் சார். இங்க பாருமா, ஸ்டேஷன்ல எனக்குன்னு ஒரு கடை இருக்கு. நீ அதை உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பயன்படுத்திக்கோ. அப்புறம் எதை செஞ்சு விற்கணும்னு நினைக்கிறியோ அதை செய். ஆமாம்மா, நானும் உனக்கு அந்த கடையில உதவியா இருக்கேன். ஏன்னா எப்படியும் பகல்ல எனக்கு வேற எந்த வேலையும் இருக்க போறதில்ல. வீட்டுல தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த பேல்புரிய சாப்பிட்டதும் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. நானும் அதையே செஞ்சு விற்கிறேன். சரிடாம்மா, எங்க 2 பேரோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். கொஞ்ச நாள் கடந்துடுச்சு. அப்புறம் குடியாவோட கடை நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. குடியா அந்த பேல்பூரிய ஒரு புது விதமா செஞ்சுட்டு இருந்தா. சட்னிய சேர்த்து. வாங்க வாங்க, சட்னி பேல்பூரி சாப்பிடுங்க. இனிப்பா காரமா புளிப்பா எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும். ஜனங்க கூட்ட கூட்டமா வந்தாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இருந்தாலும் பேல்புரியோட கடை ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாரு. இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உன்னோட கடை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கேம்மா. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா ஒரு பெரிய வியாபாரி ஆயிடுவ. நீங்க வேறப்பா. அப்பா, அந்த வார்த்தையை கேட்டதும் ஸ்டேஷன் மாஸ்டரோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவர் நினைச்சாரு, குடியா அவங்க 2 பேரையும் அப்பா அம்மாவா ஏத்துக்கிட்டான்னு முடிவு பண்ணாரு. நீ இனிமே எப்பவும் எங்க பொண்ணுதாம்மா. குடியா, என்ன நடந்தாலும் சரி, நாங்க உனக்கு எப்பவுமே துணையா இருப்போம். இந்த மாதிரி சமயத்துல நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மா ரூபத்துல கிடைச்சீங்க. நீங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சது பெரிய ஆதரவா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த கடவுள் தான். பல மாசங்கள் ஆயிடுச்சு. இப்ப குடியாவுக்கு 3 கடை ஆயிடுச்சு, அதுவும் அதே ஸ்டேஷன்ல. அப்புறம் இன்னைக்கு பல மாசங்களுக்கு அப்புறம் ஒரு அதிசயமான சம்பவம் ஏற்பட்டது. போலுவும் ரம்பாவும் குடியாவோட கடைக்கு வந்தாங்க. ஒரு பேல்பூரி கொடுங்க. அட போலு, நீயா? அக்கா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாவப்பட்டி யாராவது உங்க அக்காவுக்கு இந்த கடையில வேலை கொடுத்துருப்பாங்க. சரி, இப்ப 2 பிளேட் பேல்பூரி கொடுங்க. சரிங்க, இத கொண்டு வரேன். 2 பேரும் பேல்பூரிய வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க. சரி, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல. அதான் அவளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சே. கிளம்பலாம். அப்பதான் அந்த இடத்துக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாரு. அப்புறம் குடியா கிட்ட சொன்னாரு, இங்க பாருமா, உன்னோட 4 கடையில இருந்தும் பங்கு நமக்கு வந்திருக்கு. அப்புறம் சந்தோஷமான விஷயம் கேளு. அது என்னங்கப்பா? இந்த மாசத்துக்கான லாபம் லட்சக்கணக்குல கிடைச்சிருக்குமா? இது எல்லாமே உங்களுக்கு தான்ப்பா சொந்தம். அப்படி நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த உலகத்துல யாருமே இல்லாம இருந்திருப்பேன். லட்சக்கணக்குல லாபமாமே. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேன் தான் ரம்பா. ஆனா ரம்பா கோலுவை கூட்டிக்கிட்டு குடியா கிட்ட வந்தா. அக்கா, அது என்னன்னா, அன்னைக்கு நாங்க உங்களை மறந்து விட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பணத்துக்கு எங்களால ஏற்பாடு பண்ணவே முடியல. அதான் இன்னைக்கு இங்க வந்துட்டோம். என்னங்க சொல்லுங்க. ஆமாக்கா, இவ சரியாதான் சொல்றா. நீங்க எங்க கூட வந்துருங்க. எங்களை மன்னிச்சிடுங்க அக்கா. உங்க கவலைனால நான் எத்தனை நாளா தூங்காம இருந்தேன் தெரியுமா? உங்களுக்குன்னு நீங்க ஒரு வியாபாரத்தை வேற ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாக்கா, நாங்க ரொம்பவே கவலைப்பட்டோம். நீங்க எங்களை மன்னிச்சிடுவீங்கல்ல? உங்க 2 பேரையும். வேண்டாம்ப்பா, முடிஞ்சு போனதுக்கு எதுக்கு கோபப்படணும்? அப்புறம் போலு, இதுல மன்னிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நீயா விருப்பப்பட்டு இந்த மாதிரி எனக்கு செஞ்சியா, இல்ல யாராவது சொல்லி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சியான்னு தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா, மாஸ்டர் சாரை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அக்கா, நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு பேல்பூரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வாங்க. ரம்பா போலு 2 பேராலையும் எதுவும் பேசவே முடியல. 2 பேரும் வேற வழியே இல்லாம அந்த இடத்த விட்டு வந்தாங்க. இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுனா அவங்க மேல கோவப்பட்டிருக்க கூடாதுல்ல? இல்லங்கப்பா, தப்பு என் மேலதான். இந்த பேராசை பிடிச்சவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் எனக்கு நிறைய அன்பு கிடைச்சிருக்கு. உங்களை விட்டு நான் என்னைக்கும் போக மாட்டேன். அப்புறம் இந்த பேல்பூரி வியாபாரத்தை இன்னும் பெருசாக்குவேன். குடியா விதியால சோதிக்கப்பட்டு ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருந்தா. அது அவளால மறக்கவே முடியாது.
நல்லவங்களோட ஆதரவுனாலையும் அப்புறம் தன் மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு அவ ஒரு வியாபாரி ஆயிட்டா. அப்புறம் வெற்றிங்கிறது அவ பின்னாடியே வந்துகிட்டு இருந்தது. ராம்கடுங்கிற ஒரு ஊர்ல சபிதாங்கிற பேர் கொண்ட ஒரு காய்கறி விக்கிறவ இருந்தா. அவ ஒவ்வொரு வீடா போய் அவ காய்கறிகளை விப்பா. காய் வேணுமோ காய், காய்கறி வேணுமோ காய். இத பாருமா, 1 கிலோ தக்காளி கொடுமா. ஆமா, வெங்காயம் எப்படி? இன்னைக்கு வெங்காயம் காலி ஆயிடுச்சுமா, நான் உங்களுக்கு நாளை கொண்டு வரேன். காய்கறி வாங்கிக்கோங்கம்மா, காய்கறி வாங்கிக்கங்க. இதே மாதிரி சரிதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கொண்டு வந்த காய்கறிகளை விற்பா. எல்லாரும் அவகிட்ட ஏதாவது ஒண்ணு வாங்கதான் செய்வாங்க. சாயங்காலத்துக்குள்ள அவகிட்ட எல்லா காய்கறியும் வித்து போயிடும். பாவம் சோர்ந்து போய் அந்த சரிதா பைசாவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வருவா. இன்னைக்கு நான் காய்கறியை கொண்டு போய் வித்ததுனால எனக்கு 2 பண லாபம் கிடைச்சது. இந்த மாதிரி காய்கறி வித்து லாபம் கிடைக்கிறதுனால அவளுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ என்ன நினைச்சான்னா, காய்கறி மண்டிக்கு போய் இன்னும் நிறைய காய்கறியை வாங்கிட்டு வரலான்னு நினைச்சா. அவளோட வியாபாரத்தையும் பெருக்கிக்கலான்னு நினைச்சா. அண்ணே, இந்த வெங்காயம் ரொம்ப விலை அதிகமா இருக்கே. அம்மா சரிதா, நம்ம மார்க்கெட்ல வெங்காயம் கம்மியா இருக்கு, அதுக்கு தான் வெங்காயம் விலை ஏறிடுச்சு. வியாபாரி சொன்னதை கேட்ட உடனே சரிதாவோட மனசுல ஆசை அதிகமாயிடுச்சு. ஒருவேளை மண்டியில இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் நானே வாங்கிட்டா எல்லாரும் என்கிட்ட தான் வெங்காயம் வாங்குவாங்க. அப்போனா என் மனசுக்கு என்ன படுதோ அந்த விலைய சொல்லி எல்லார்கிட்டயும் வெங்காயத்தை வித்துற பெரிய பணக்காரி ஆயிடுவேன். அண்ணே, அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த பைசா எல்லாத்துக்கும் எனக்கு வெங்காயமா கொடுத்துருங்க. எல்லா வெங்காயத்தையும் வாங்கிக்கிட்டு அவ தன்னோட வீட்டுக்கு போனா. அவ தன்னோட மனசுல இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் வித்துட்டு பெரிய பணக்காரி ஆயிடணும்னு ஆசைப்பட்டா. இப்படி யோசிச்சு யோசிச்சு சரிதாவோட ஆசை பேராசையா மாறிடுச்சு. அவ என்ன நினைச்சானா, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல எல்லாம் இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலான்னு நினைச்சா. அப்படின்னா எல்லாரும் இவகிட்ட தான் வெங்காயம் வாங்குவான்னு அவ ஆசைப்பட்டா. ஆனா என்கிட்ட இன்னும் நிறைய வெங்காயத்தை வாங்கி வைக்கிறதுக்கு காசு இல்லையே. சரிதா கொஞ்ச நேரமா யோசிச்சு பார்த்தா. அதுக்கப்புறம் தன்னோட பீரோல இருக்கிற அவளோட தங்க நகைகளை கையில எடுத்துக்கிட்டா. என்ன சொன்னான்னா, இத வித்து வர காசுல நான் வெங்காயத்தை வாங்கி வச்சுப்பேன். மறுநாள் சரிதா மண்டிக்கு போனா. அவ நகைய வித்து அந்த காசுல என்ன பண்ணான்னா, அவ என்ன செஞ்சான்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிற மண்டிங்கள்ல இருந்து எல்லா வெங்காயத்தையும் அவ வாங்கினா. அப்ப என்ன சொன்னான்னா, இப்போ என்ன தவிர யாருமே வெங்காயம் வச்சிருக்க முடியாது. அதனால இப்ப எல்லாருமே நான் சொன்ன விலையில தான் இந்த வெங்காயத்தை வாங்கிப்பாங்க. எல்லா வெங்காயத்தையும் சரிதா தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தா. அந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு இருட்டான அறையில பூட்டி வச்சுட்டா. இப்ப கொஞ்ச நாளைக்கு மக்கள் எல்லாருக்கும் வெங்காயம் கிடைக்காம தவிக்க விடலாம். சரியான நேரத்துல இந்த வெங்காயத்தை 10 மடங்கா நான் வித்துடுவேன். இத நான் இப்ப பூட்டி வச்சிடுறேன். அப்பதான் யாரும் என்னோட வெங்காயத்தை திருட முடியாது. வெங்காயம் கிடைக்காதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல எந்த இடத்துலயும் வெங்காயம் கிடைக்கவே இல்லைங்க. சரிதாவும் வீடு வீடா காய்கறி விக்கிறதுக்காக போனா. அப்ப மக்கள் எல்லாரும் வெங்காயம் கிடைக்காம கஷ்டப்படுறத அவ கவனிச்சா. சரிதா, உன்கிட்ட வெங்காயம் இருக்கா? என்னால வெங்காயம் வாங்கிட்டு வர முடியும், ஆனா அது விலை ஜாஸ்தியாச்சே. எனக்கு விலைய பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு நிச்சயம் வெங்காயம் வேணும்.
இப்போ நமக்கு வெங்காயம் விற்கிறதுக்கான சரியான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிதா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தா. அவ என்ன நினைச்சானா, அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நாம வித்து பெரிய பணக்காரி ஆயிடலான்னு அவ ஆசைப்பட்டா. சரிதா சாவியை எடுத்தா, அந்த பூட்டை திறந்து அந்த கதவை அவ திறந்து பார்த்த உடனே அந்த அறைக்குள்ள இருந்து ஒரு மோசமா சகிச்சுக்க முடியாத ஒரு நாத்தம் அடிச்சுது. ஐயோ, இவ்வளவு மோசமான ஒரு நாத்தம்மா! இந்த நாத்தம் வெங்காயத்துல இருந்து வருதே. இங்க இருக்கிற வெங்காயம் எல்லாமே அழுகி போச்சே. சரிதா ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டா. அவ எந்த அறையில தன்னோட வெங்காயத்தை எல்லாத்தையும் பூட்டி வச்சாலோ அதுல காத்து போறதுக்கும் வழி இல்ல, இருட்டாவும் இருந்துச்சு. காத்து போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு சின்ன வழி கூட இல்லாம இருந்தது. அந்த இருட்டு அறையில காத்தும் வெளிச்சமும் இல்லாததுனால எல்லா வெங்காயமும் கெட்டு போச்சு. அதுல இருந்து மோசமான நாத்தமும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்ததும் சரிதா என்ன பண்ணனா, தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டா. அட கடவுளே, எல்லா வெங்காயமும் இப்படி கெட்டு போச்சே. என்னோட பைசா எல்லாமே நஷ்டமாயிடுச்சே. என்னால பணக்காரி ஆகவே முடியாதே. தன்னோட பேராசையால சரிதா தான் சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும், நகை எல்லாத்தையும் வித்து வெங்காயமா வாங்கி வச்சா. ஆனா அவளுடைய முட்டாள்தனத்தால எல்லா வெங்காயமும் கெட்டு போச்சு. எல்லாம் நஷ்டமானதுனால அவ வச்சிருந்த பொருட்கள் கூட அதனால நஷ்டமாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே பேராசைப்படவே கூடாது. பேராசைப்படுறவங்களுக்கு நிச்சயமா நஷ்டம் தான் ஏற்படும். எப்படி அந்த காய்கறிக்காரி நஷ்டப்பட்டாலோ. எந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறானோ அவனுக்கு தான் வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா? மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கிறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா, நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்க ஐயா.
ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கு. 200 காசு ரொம்ப குறைவம்மா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன், அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்னா அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சா. அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சா. அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சா. மத்த காய்கறி விக்கிறவங்க எல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரு ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சாம். மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சாம். மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள்
மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சா. அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சு. ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சா. அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தா. சில வருஷத்துல மித்தாலியோடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்த ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தா. ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும்.